நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 மாசி மாதம் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்தலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு தனிச்சிறப்பான மாதம்னு சொல்லுவேன். இந்த மாதம் முழுவதுமே, மாசி மாதம் முழுவதுமே ராசிநாதன் புதனும் ராசியும் குருவின் தொடர்பில் இருக்கிறாங்க. ராசியிலேயே குரு இருக்க 9ஆம் இடத்தில் புதன் அமர்ந்து அவர் குருவின் பார்வையில் இருப்பது ஒரு சிறப்பான நல்ல ஒன்று தாங்க. பெரிய அளவில் ஒரு மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். தைரியம், தன்னம்பிக்கையோடு செயல்பட முடியும். பூர்வீகத்துக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க, சொந்த ஊருக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க, குறிப்பாக வெளிநாடு, வெளிமாநிலம், தூர இடங்களில் இருக்கிறேன், எப்போ நான் தமிழ்நாட்டுக்கு அல்லது நான் பிறந்த மாவட்டத்துக்கு, பிறந்த ஊருக்கு திரும்பி போக போகிறேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே மாசி மாதத்தில் அதற்கான ஏற்பாடுகள், அதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. பாக்கியத்தில் போய் இன்றைக்கு சுப கிரகங்கள் வலிமையாக உட்கார்ந்து அதை பார்க்கறதுனால கடந்த காலத்தில் என்னென்ன பாக்கியங்கள் கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ, வேலை பாக்கியம் கிடைக்கல, வேலைன்னா என்ன, படித்தவொடனே வேலை கிடைக்கணும்ல, உத்தியோகம் புருஷ லட்சணம். இப்போ உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்ல முடியாமல் உத்தியோகம் பெண்ணின் லட்சணம்னு வாழ்க்கை மாறிப்போச்சு. ஆண்களை விட பெண்கள் தான் எல்லா இடத்துலையும் உத்தியோகத்தை பிடிச்சிக்கிறீங்க. ஃப்ளைட் ஓட்டுறது இடத்துல இருந்து எல்லா ஆண்களால் என்னென்ன காரியம் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் கூட இப்போ பெண்கள் செய்யக்கூடிய காலகட்டமாக இப்போது வந்துருச்சு இல்லையா? மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல என்ன தேவையோ அது கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல படிக்கட்டுகள் அமையக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக மாசி மாதம் அமையுங்க. 9ஆம் பாவகம் பாக்கியத்தை குறிக்கக்கூடியதாகவே அந்தந்த வயதில் என்ன கிடைக்கணுமோ அது மாசி மாதம் கிடைக்கும். வேலை கிடைக்கணுமா, வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் உண்டு. திருமணம் நடப்பதற்கான ஒரு அறிமுகங்கள் போன்றவைகள் 9ஆம் பாவகத்தில், அந்த பாவகத்தின் அதிபதியான வலிமையான அமைப்பில் சனி 10ஆம் இடத்தில் இருக்கிறதும், நட்பு வீட்டில் உங்களுடைய ராசிநாதன் குருவின் பார்வையில் இருக்கிறது மிகச்சிறப்பான ஒன்று. புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அதற்கான மருத்துவம் தெரியக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஒரு உடம்பு சரியாக இல்லை, ஒரு கடனால் அவஸ்தைப்படுறேன், ஒரு நோயால் அவஸ்தைப்படுறேன், குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குது, நான் தொட்டது துலங்கவே இல்லைங்க, ஒரு 4-5 வருஷமாகவே, குறிப்பாக அஷ்டமச்சனி ஆரம்பித்த 2020ஆம் ஆண்டிலிருந்தே நான் நல்லா இல்லைன்ட்டு தன்னைத்தானே கொஞ்சம் தாழ்த்தி கொண்டு கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மையில் இருக்கக்கூடிய அனைத்து மிதுன ராசிக்காரர்களுக்கும் உங்களை மாதிரி ஆள் யாருமே கிடையாதுன்ற ஒரு தன்னம்பிக்கை, புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நிறைவான மாதமாக, குறைவில்லாத மாதம்னு கண்டிப்பாக சொல்லிடுவேன். ஏன்னா ராசியும் ராசிநாதனும் எப்போது சுபத்துவத்தை அடைகிறார்களோ அப்போது அந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக நன்றாக இருப்பார்கள். தந்தை வழி நன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதம். அப்பாவுடைய சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இப்போது உண்டு. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இருந்து வந்த வருத்தங்கள், எதிர்ப்புகள் கொஞ்சம் விலகக்கூடிய அமைப்பு. அப்பாவானால் கொஞ்சம் மன கஷ்டத்தை அனுபவித்தவர்கள், தந்தையுடைய ஆரோக்கிய குறைவுகள் அப்படி இருக்கே இப்படி இருக்கேன்னு நினச்சவங்க எல்லாருக்குமே அதிலிருந்து ரெமடிகள், தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. இன்னும் சிலருக்கு நல்ல சுக அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அருமையான மாதமாக அமைஞ்சிருக்குங்க மாசி மாதம். எல்லோருக்கும் வயதிற்கேற்றாற் போல மிதுன ராசிக்காரர்கள் அனைவருக்கும்